ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்களான்னா யூடியூப் சேனலில் சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். பாருங்க, ஈஸி மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஒரு டாப்பு இதே மாதிரி நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா டாப்பு அந்த அளவு டாப்பை வச்சுக்கணும். இது மேலே பாருங்க, 2.5 மீட்டர் எடுத்துருக்குறேன். இது யூனிஃபார்முங்க, என் பொண்ணோட காலேஜ் யூனிஃபார்மு. பாருங்க, ஃபஸ்ட் ஃபோல்டிங்கு, இது செகண்ட் ஃபோல்டிங்கு. இது வந்து அப்புறமா சொல்கிறேன். இது டாப்புக்கான மெஷர்மெண்ட்டு. பாருங்க, இது கிரையான்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. இல்லையா? பாருங்க, அளவு பாருங்க. இது பேக் கழுத்து, இந்த ஷோல்டரு இங்கே இருக்கு. பாருங்க, சேம் மெஷரு. பாருங்க, இந்த பிசுறு இல்லையா, இந்த பிசுறுக்கே வரணும். நீங்கள் இந்த பிசுறுக்கே வரணும். இவ்வளோ வரைக்கும் வந்திருக்குறீங்களா? அடுத்தது இந்த ஸ்லீவ்ஸ் முடிச்சிங்கன்னா இங்கே ஒரு மார்ஜின் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, இங்கத்துலேருந்து இந்த முடிவு கட்டிங்ஸ். இது கட்டிங் சுடிதார். இது கட் பண்ணுறீங்களே, அது ஃப்ராக் சுடிதார் இல்லை, கட் பண்ணி தைக்கிறது. பாருங்க, இங்கே வந்து முடிக்கிறீங்க. இங்கே வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். ரொம்ப எடுக்காதீங்க. பிகினிங்கில் இருக்கிறவங்க 2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக அப்படியெல்லாம் எடுக்காதீங்க, உங்களுக்கே கஷ்டமாகும். அப்போது நீங்கள் அந்த எந்த மெஷரில் எடுக்கிறீங்களோ அதோட 1 இன்ச் போதும், கரெக்டாக வரும். பாருங்க, என்னோட பொண்ணு இது வந்து டாப்பில் இங்கே பாருங்க, இங்கே இருக்குதுங்க இடுப்பு. பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டிங்களா கன்ஃபியூஸ் ஆகுறீங்கோ. அதே கரெக்டாக மெஷரில் தான் நான் இது போட்டுருக்குறேன். பாருங்க, கிரையான்ஸு உங்களுக்கு இங்கே பாருங்கள். இது கூட நெக்கு, பேக் நெக்கு கரெக்டானது இது போட்டுருக்குறேன். பாருங்க, ஃப்ரண்ட் நெக்கு போடுறேன். இருங்கோ, அப்படியே பார்த்துனே இருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. கட் பண்ணிட்டேன் மகா. இது பேக்கு. ஷோல்டர் கட் பண்ணும்போது 4 பீஸு ஒன்றா எடுத்து கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளியராக வரும். பாருங்க, இது ஸ்ட்ரைட் கட்டு. ஸ்ட்ரைட் கட் முடிச்சிட்டிங்களா? இங்கே கட்டு வருதில்ல, இங்கே எதே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கட்டிங்ஸ் எப்படி உங்களுக்கு ஈஸியாக தோணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது 1 இன்ச்சு மடிப்பில் போகுது. இந்த பேக் கட் பண்ணிட்டேன் நான். பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறேன். என் பொண்ணு வந்து ரொம்ப டீப் எல்லாம் வேணாமான்னு சொன்னால் அதுக்கு 5 வைக்க போகிறேன், 5 வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 பாருங்க. ரோன் நெக்கு டிசைன் இல்லை, இது யூனிஃபார்மு, காலேஜ் யூனிஃபார்மு. அது தொட்டு டிசைன் வைக்கல. பாருங்க, பேக்கு கட் பண்ணிவிட்டு அதே மெஷரில் ஃப்ரண்ட் வந்து 5 வைக்க போகிறேன். 5 இன்ச்சு ஈஸியாக வீட்லேயே நம்ம கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. சுடிதார் கட் பண்ணுறதோ சுடிதார் வந்து தைக்கிறதோ, நீங்கள் தைக்கிறது நீங்கள் வீடியோ போடுங்கக்கான்னு சொன்னீங்கன்னா நான் அது கூட ரெடி. நீங்கள் கமெண்ட் எந்த மாதிரி போடுறீங்களோ கமெண்ட் போட்டால் அதுக்கு ரிப்ளை நான் கரெக்டாக
கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு சொல்லித்தாங்கக்கான்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ரெடி. இது ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்போதான் ஆம்கோலாண்டே கொஞ்சம் ரொம்ப எடுக்க வேண்டாம். பிகினிங்கில் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு அதை சரியாக உக்காரலைனாலும் கூட ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கும் அன்றதெல்லாம் வேண்டாம். கொஞ்சமாக அந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே எடுக்க வேண்டாம். இந்த ஒரு 3 இன்ச்சு விட்டுடுங்க, கொஞ்சம் எடுத்துடுங்க அந்த ஆம்கோலாண்டே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப்போட. அதே மாதிரி ஸ்லீவ்ஸை ஃப்ரெண்ட் 2.5 மீட்டர் எடுத்தேன். இதில் பாருங்க 2.5 மீட்டர் வாங்கின்னு வந்தேன் கேஜிஎஃப் மங்காச்சந்தரில். பாருங்க, ஸ்லீவ்ஸ் வந்து ஃபஸ்ட் இயரில் சின்னதாக போட்டிருந்தேன் என் பொண்ணு. இப்போ வந்து கொஞ்சம் இவ்வளோ இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறா. இவ்வளோன்னா இப்போ 12 இருக்கும். ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் இருக்குது 14. இவ்வளோ போதுமாங்க, 14 இருக்குது. ரொம்ப லென்த்தியாகவும் வேண்டாம், ரொம்ப மேலேயும் வேணான்னு கேட்டிருக்கிறா. பாருங்க எவ்வளோ மெஷர் இருக்குது, 9 இருக்குது. இதில் வந்து ஸ்லீவ்ஸில் பஃப் எதுவும் இல்லை. பஃப் இல்லா தொட்டு நாங்கள் நார்மலாக 3.5 பாருங்க, 3.5 1 2 3 3. இது வந்து டாப்பே எப்போ நினச்சிக்கோங்க. இதில் கால்வாசி விட்டாலும் கூட டாப்லேருந்தே நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்காகவே நான் இதே மெஷர்மெண்ட்லேயே பாருங்க, இந்த டேப் நான் எப்படி பிடிச்சின்னு இருக்கிறேனோ கொஞ்சம் டைட்டாக பிடிங்க. லூஸாக ஆகிடுச்சி, ஷேக் ஆகிடுச்சின்னு எல்லாம் சொல்லாதீங்க. டைட்டாக பிடிச்சி இந்த மொணு கொஞ்சம் விட்டுடுங்க. கொஞ்சம் இப்படி காசை பிடிச்சி அதுக்கு மேல்பட்டு என்ன பண்ணணுன்னா பாருங்க, கொஞ்சம் உங்களுக்காக டார்க்காக போடுறேன். கிரையான்ஸ் தான் இது, மற்றபடி இந்த மெஷர்மெண்ட் இது இல்லை. கிரையான்ஸ் தான் வீட்டில் இருக்கிறதே நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இது சென்ட்ரல் பாயிண்ட்டு. எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்க தொட்டு நான் அப்படியே இது மார்ஜின் பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த அளவு இங்கே பாருங்க, இதுலேருந்து 4.5 மத்தியத்தில். அதே மாதிரி இங்கத்துலேருந்து 4.5 இங்கே பாருங்க 4.5. நான் எதுவும் பண்ணல பாருங்கள், டைட்டாக தான் பிடிச்சிருக்கிறேன். இந்த மெஷருக்கு என்ன வருதோ அதுதான் 4.5. இது சென்ட்ரல் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். இது வந்து என்னோடய பொண்ணு கொஞ்சம் மெலிசாக இருக்கிறா, ரொம்ப தடியமும் இல்லை, கொஞ்சம் ரொம்ப மெலிசாவும் இல்லை. இங்கே பாருங்க, இப்படி இது காட்டுறேன். நான் மடிச்சிருக்கிற மெஷருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவ்ஸ் இப்படி இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அப்புறம் இந்த ஆம்கோலாண்ட ஒரு பக்கமாக ஒரு சைடாக வந்து கொஞ்சமாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து எடுத்தே ஆகணுன்றது எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை விருப்பம். ஒருத்தருக்கு வந்து இந்த ஆம்கோலாண்டை கொஞ்சமாக எடுத்து அந்த கட்டிங்ஸு ஸ்டிச் பண்ணும்போதே கட்டிங்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க மாட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஆம்கோல் பார்ப்பேன், இதில் டாப்பில் அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே தைக்குவேன். கொஞ்சம் ஃபினிஷிங் வேணும்னா இது ஒரு கால்வாசி இங்கே எடுக்கக்கூடாது. இந்த 3 இன்ச்சு மேலே விட்டுடணும். இங்கே தான் அந்த ஆம்கோலாண்டை மட்டும் கால்வாசி எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இங்கே கூட உடனே நீங்கள் வெட்டிடாதீங்க. இந்த ஃபினிஷிங் பண்ணிவிட்டு தைக்கும் போது இங்கே பண்ணுறீங்க பாருங்க, லாஸ்ட்டில் அந்த அளவு பார்த்து இப்போ மடிக்கும் போது லாஸ்ட்டில் அந்த கட் பண்ணாத முன்னே ஃபஸ்ட்டு தைச்சிட்டு ஒரு 2 ஸ்டிச்சு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இது ஷார்ட்டேஜ் வந்துட்டால் உங்களுக்கு வந்து பீஸ் கிடைக்காது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாருங்க, தொடர்ந்து எங்களோட வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.